முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மனைவி சுனந்தா பிரேத பரிசோதனை குறித்து டாக்டர் தெரிவித்த குற்றச்சாட்டை அடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனையிடமிருந்து சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிக்கை கேட்டுள்ளார். பாகிஸ்தான் பெண் பத்திரிகையாளர் நட்பு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூருக்கும் அவரது மனைவி சுனந்தாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கடந்த ஜனவரி 18ஆம் தேதி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சசி தரூர் திரும்பி வந்தபோது சுனந்தா இறந்து கிடந்தார். சுனந்தாவின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. சுனந்தா அதிக அளவில் மன அழுத்த நோய்க்கான மாத்திரைகள் சாப்பிட்டதால் விஷம் பரவியிருக்கலாம் என்று அறிக்கை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சுனந்தாவின் மரணம் இயற்கையானது என்று அறிக்கை அளிக்கும்படி தனக்கு நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும், ஆனால் விஷம் காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என்று அறிக்கை அளித்ததாகவும், இதனால் தற்போது தனக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை குழுவுக்கு தலைமை வகித்த டாக்டர் சுதீர் குப்தா புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தன்னை துறை தலைவர் பொறுப்பிலிருந்து அகற்றும் நோக்கத்துடன் எய்ம்ஸ் மருத்துவமனையின் சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் அதில் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது பதவி உயர்வு பெறும் நிலையில் குப்தா இந்த கடிதத்தை எழுதியிருப்பதால் அது உள்நோக்கம் கொண்டதாக எய்ம்ஸ் மருத்துவமனை வட்டாரத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் இருந்து விளக்கமான பதில் அளிக்கும்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உத்தரவிட்டுள்ளார். स्वास्थ्य मंत्री बनने के बाद एम्स के डॉक्टर सुधीर गुप्ता ने अपने प्रमोशन के संदर्भ में हमारे विभाग में एक चिट्ठी दी थी, लेकिन कल टेलीविजन चैनल पर ये समाचार आने के बाद कि उनका कोई स्पेसिफिक आरोप है, मैंने एम्स के डायरेक्टर से इस संदर्भ में डिटेल्ड जानकारी लेने के लिए उन्हें लिखकर भेजा है. தனது பதவி உயர்வு தொடர்பாக டாக்டர் சுதீர் குப்தா கடிதம் எழுதியதாகவும், ஆனால் அதில் குறிப்பாக சில குற்றச்சாட்டுகள் இருப்பதாக மீடியாக்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இது தொடர்பான அறிக்கை கிடைத்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்.